அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். குறிப்பாக இந்த நிகழ்வை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்ற கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அதன் தலைவர் அன்புக்குரிய அகணி சுரேஷ் அவர்களுக்கும், அந்த இணையத்தின் உத்தியோகஸ்தர்கள், அங்கத்தவர்கள் போன்றோருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அறிஞர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், இணைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு என்னை பற்றியது. அதாவது ஒரு விளம்பரம் நிகழ்வு என்று சொல்லலாம். என்னை பற்றிய விளம்பரம். இந்த விளம்பரத்தின் பெறுமதி நீங்கள் இதன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற புதிய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய சிந்தனைகள் என்பதுதான். நான் ஆரம்ப காலத்தை மிக விரைவாக சொல்லிவிடுகிறேன். காரணம், அங்கே பெரிதாக எதுவுமே இருக்கவில்லை. நான் கிழக்கு மாகாணத்திலே உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணும் மகளூர் முனை என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அந்த கிராமம் ஒரு இலை கிராமம். நான் 1945ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி பிறந்தேன். நான் கல்வி கற்க ஆரம்பித்த காலத்தில் அங்கே நான் பிறந்த அந்த கிராமத்திலே பாடசாலை எதுவும் இல்லை. அப்போது அங்கே 130 குடும்பங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரும் கல்வியை பற்றி சிந்தித்தவர்களாக தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய தந்தை என்னை கற்பிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றார். அதன் காரணமாக நான் 5 வயதாக இருக்கும் பொழுது என்னை அருகிலே இல்லை, ஒரு அடுத்த அண்மையிலே இருந்த ஒரு சிறு நகரம் என்று கொள்ளக்கூடிய கோட்டைக்கல்லார் என்ற இடத்துக்கு கொண்டு சென்று அங்கே ஒரு வீட்டிலே என்னை விட்டு அங்கே இருந்து தான் என்னுடைய ஆரம்ப பாடசாலை, அதாவது அறிவறி தொடங்கியது. அங்கே தான் படித்தேன். அந்த MM ஸ்கூல்லே 7 வகுப்பு வரையும் தான் படிக்க முடிந்தது. அதன் பின்னர் நான் அங்கே இருந்து அந்த படிப்பை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து அங்கே இருந்து களுவாஞ்சிக்குடியிலே இருந்த மகா வித்தியாலயத்திலே படிப்பை தொடர்ந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் முடித்துவிட்டு நான் வீட்டை வந்துவிட்டேன். துரதிர்ஷ்டவசமாக அந்த காலத்திலே அந்த அட்வான்ஸ் லெவல் வகுப்பிலே படித்த யாருமே சர்வகலாசாலைக்கு செல்ல முடியவில்லை. காரணம், அங்கே 4வது பாடம் ஒன்று இருக்கவில்லை. எங்களுக்கு ஒரு 4வது பாடத்தை எங்களுக்கு கற்பிப்பதாக அந்த பாடசாலை எங்களுக்கு உறுதியளித்திருந்தது. ஆனால் அந்த 4வது பாடத்தை அவர்கள் முழுமையாக கற்பித்து முடிக்கவில்லை. அது சமஸ்கிருத மொழி. அந்த ஆசிரியர் யாழ்ப்பாணம் போனால் அவர் 3-4 மாதத்துக்கு வரமாட்டார். ஒரு வருஷத்தில் ஒரு தரம் போனார். அப்போ ஒரு வருஷத்தில் 2 தரம் போனால் 6 மாதம் அவர் இல்லை. 2 வருஷ படிப்பு அது. அவர் ஒரு வருடம் இல்லை. ஆகவே அவரால் முடிக்க முடியவில்லை. இறுதியாக சொன்னார்கள், நீங்கள் 3 பாடம் தான் எடுக்க முடியும், நீங்கள் அதை 4வது பாடத்தை நீங்கள் முடிக்கவில்லை என்ற அந்த செய்தி துக்ககரமான ஒரு செய்தி தான். ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் விட்டே வந்து விட்டோம். அதன் பின்னர் ஒரு சிறிது காலத்திலே எனக்கு அந்த கிளரிக்கல் சர்வீஸிலே அழைப்பு கிடைத்தது. நான் அதிலே இணைந்து கொண்டேன். அந்த வேலை எனக்கு கச்சேரியிலே கிளரிக்கல் வேலை கிடைத்தது. கச்சேரியிலே வட்டக்களப்பு கச்சேரியிலே சேர்ந்து கொண்டேன். ஆனாலும் அப்போ இருந்து நான் என்னுடைய அட்வான்ஸ் லெவல் படிப்பை நிறுத்திவிடவில்லை. தனிப்பட்ட முறையிலே தொடர்ந்து அதை செய்து யாழ்ப்பாண சர்வகலாசாலை, திருநெல்வேலியிலே உள்ள சர்வகலாசாலையிலே அந்த BA பட்டத்தை முடித்துக்கொண்டு நான் மட்டக்களப்புக்கு சென்றேன். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அது பெரியொரு மாற்றமாக நடந்து முடிந்தது. அந்த கதையைத்தான் நான் உங்களுக்கு சிறிதாக உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் மட்டக்களப்புக்கு வந்த உடனே நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் படித்து கொண்டு வேலை செய்து கொண்டும் இருந்தேன். 2யும் நிச்சயமாக 2யும் நான் ஒழுங்காக செய்திருக்க மாட்டேன் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஏதோ படித்து முடிந்தேன்.
வந்த உடனே அந்த அட்வான்ஸ் லெவலில் உள்ள 4 பாடங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சிறிய ஒரு டியூஷன் வகுப்பு ஒன்றை நான் ஆரம்பித்தேன் மட்டக்களப்பு நகரத்திலே. அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு கற்றுக் கொடுத்தல் என்பது அது சிறப்பாக நடந்து போனது. அந்த வேளையிலே வேறு ஒரு திருப்பம் அங்கே ஏற்பட்டது. என்னவென்றால், கொழும்பிலே இருந்த சர்வகலாசாலை LLB படிப்புக்கு வெளிவாரி மாணவர்களை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். இந்த நிகழ்வை தமக்கு சாதகமாக்கி கொண்டு அங்கே இளைப்பார் நிலை அடைந்த கச்சேரியிலே வேலை செய்த உத்தியோகத்தர்கள் எல்லாம் LLB படிக்க முயன்றார்கள். அப்போது நான் அறிந்த வரையிலே இருந்த டியூஷன் வகுப்பு என்றால் நான் மட்டும்தான். அதை என்னிடம் கேட்க துவங்கினார்கள். தில்லை, என்னை தில்லை என்றுதான் சொல்வார்கள். தில்லை, எப்போ இந்த நீ சட்டத்தையும் கற்றுக் கொடுக்கலாம் தானே, நீ எப்போ ஆரம்பிக்க போகிறாய் என்ற வகையிலான ஒரு கேள்வியை அடிக்கடி பல அறிஞர்கள், எனக்கு உயர் உத்தியோகத்தர்கள் என்னை கேட்டார்கள். ஆரம்ப காலத்திலே எனக்கு இந்த சட்டத்தை பற்றிய ஒரு கவர்ச்சி எனக்கு இருக்கவில்லை. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது என்னை கவரவில்லை. இருந்தாலும் கேட்கிறவர்கள் தவிர்க்க முடியாத மனிதர்கள். அவர்களுக்கு கண்டபடி நான் பதில் சொல்ல முடியாது. முயற்சிக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அப்போ என்ன எப்படி முயற்சிக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. சரி என்று ஒரு நாள் பக்கத்திலே தான் அந்த நீதிமன்றம் இருக்கின்றது. அங்கே போய் அங்கே உள்ள ஒரு சட்டத்தரணியை கேட்டேன். பாக்கியலிங்கமோ பாக்கிய ரத்னம் என்று நினைக்கின்றேன் அவருடைய பெயர். இது 80களிலே நடந்தது. அவர் ஒத்துக்கொண்டார் உடனே. அதெல்லாம் செய்யலாம் என்று சொன்னார். அத்தோடு இன்னொன்றையும் சொன்னார். ஒரு மணித்தியாலத்துக்கு என்னுடைய ஃபீஸ் 250 ரூபாய்கள். 250 ரூபாய்கள். கஷ்டமான ஒரு பிரச்சனையாக எனக்கு இருந்தது. காரணம், நான் ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் வாங்கி கொண்டு தான் பாடங்களை நடத்துகின்றேன். இவர் ஒரு மணித்தியாலத்துக்கு 250, அது யாருமே அங்கே கொடுக்க தயாராக இருக்கவில்லை. அப்போ அந்த விடயத்திலே ஒரு சிக்கல் அங்கே ஏற்பட்டு போய்விட்டது. எப்படி செய்வது என்று அத்தோடு நிறுத்திவிட்டேன். அதை முடியாத காரியம் போல எனக்கு பட்டது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நண்பர் சொன்னார், மார்க்கண்டர் உங்களோட வேலை செய்கிற நண்பர் தானே, அவர் ஃபர்ஸ்ட் லோ பாஸ் பண்ணியிருக்கிறார், அவரை கேட்டு பாருங்க என்று சொன்னார். அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வந்தது. ஓகே, எனக்கு தெரிந்தவர் நண்பர் தானே, கேட்போம் என்று நான் ஒரு நாள் அவரை போய் இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது, பலர் கேட்கிறார்கள், என்னால் படிப்பிக்க முடியுமோ என்று கேட்டேன். அந்த ஆளின் எழும்பி நின்று கண்ணா பின்னா என்று எனக்கு பேசி, உனக்கு என்ன பைத்தியமோ, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லோ பாஸ் பண்ணியிருக்கிறேன், நீ படிப்பிக்க சொல்கிறாண்டா இப்படி எல்லாம் சொல்லி நண்பர் முறையாக தான் என்னோட பேசின்னு அனுப்பிவிட்டாங்க. அதில் தோல்விதான் என்றாலும் வந்துவிட்டேன். என்ன செய்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இது ஒரு வழிதான் இருக்கின்றது. அடிக்கடி இவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் பெரியவர்கள். சில சந்தர்ப்பங்களிலே அவரை சந்திக்காமல் போகிற சூழ்நிலையிலும் எனக்கு ஏற்பட்டிருந்தது. அன்பு தொல்லைதான். இருந்தாலும் இன்னொரு முயற்சி செய்வோம் என்று நான் மார்க்கண்டரிடம் சென்று, மார்க்கண்டர் எப்படி இருக்கிறீங்கள், என்ன மாதிரி சட்டம் படிப்பிக்கலாமோ என்று கேட்க, அப்போ அவர் பேசாமல் இருக்கிறார். கதிரையிலே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேட்டார், எத்தனை பேர் உன்னிட்ட இருக்கிறாங்க? அழகான நான் அப்போ ஒரு லிஸ்ட்டோட தயாரித்திருந்தேன். அதில் 22 or 23 பேர் என்ற ஞாபகம். அதை அப்படியே அவர்கிட்ட கொடுத்து விட்டேன், இந்த ரிக்வயர்மெண்ட். மார்க்கண்ட அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு திடீரென்று கதிரையிலிருந்து எழும்பி அவருக்கு பேருக்கு துவங்கிட்டு, அந்த என்ன நடந்தது இந்த கடிதத்தில், ஏதாவது இருந்ததோ என்று பார்த்தால், டேய் என்னுடைய பஸ் மேலே இருக்கிறாரே, அவருக்கு நீ வேறு படிப்பிக்கிறப்படா நான் என்றா இப்படித்தான் சொன்னார். நான் கேட்டுக்கொண்டு சொன்னேன், சரி எனக்கு தெரியும் அவருடைய பஸ் தான், நீ அவருக்கு தான் வேலை செய்கிறீர். ஆனால் இதை யோசிப்பார், நீ படிப்பிக்க வந்தால் நீ ஒரு ஆசிரியர், அவர் ஒரு மாணவன், அதை யோசிப்பார் என்று சொன்னேன். அந்த ஆளுக்கு ஒரு வகையான ஒரு வரட்டு சிரிப்பு தான் வந்தது. இன்னொன்றையும் சொன்னேன், மார்க்கண்டு உன்னால் படிப்பிக்க முடியாவிட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்னேன். அந்த என்ன பார்த்து, நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியகாரம் தான் என்று சொன்னார். உண்மையான கருத்து தான். எனக்கு சட்டம் என்றால் என்னவென்றே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் படிப்பேன் என்று சொன்னது ஒரு பைத்தியகாரத்தரமான ஒரு பேச்சு தான். அதை அந்த சரியா சொல்லிட்டார். நான் அப்படி வந்துட்டேன். அதோடு அது முடிந்து விட்டது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் மார்க்கண்டர் முடிக்கவில்லை. அவர் 2-3 நாளுக்கு பிறகு வந்து சொன்னார், எப்போ தொடங்கலாம்? இப்போ எனக்கு விளங்கி போயிட்டு இவர் வந்துட்டார். நீ எப்போ கிடக்கிற கதையெல்லாம் கேட்காது, நீ எப்போ படிப்பிக்க போகிறான்னு சொல்லி, எனக்கு வகுப்பு நடக்குது, எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது, தளபாடங்கள் இருக்குது, இடம் இருக்குது,
நீ எப்போ வரப்போறான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தித்தான் சொன்னேன். சரி, இந்த சனிக்கிழமை தொடங்குவோம் சொன்னேன். சரி, சந்தோஷம். இப்போ உடனே நான் வகுப்பு தொடங்கி நடந்து கொண்டு போனது. அப்போது 22 பேர் அல்ல, 40 பேருக்கு மேலே வந்துட்டார்கள். அது பெரிய ஒரு கஷ்டமாக போய்விட்டது. அந்த இடத்துல சமாளிக்க முடியவில்லை. அப்போ வேறொரு இடத்தை நாங்கள் ஒழுங்கு பண்ணி அவர் அந்த வீடு ஒன்றை அவருக்காக வாடகைக்கு எடுத்து அவருடைய குடும்பம் இருக்கக்கூடியதாகவும் அந்த வாடகைகளை நாம் பே பண்ணுற மாதிரியும் இப்படி நடந்து கொண்டு போனது. அதுவும் எங்களுக்கு பொருந்தவில்லை அந்த இடம். பிறகு நாங்கள் வேறு இடத்துக்கு, அங்கே பெரிய போடையிலே ஒரு இடத்துக்கு மாறி அங்கே இருந்து அந்த வகுப்பு நடந்து கொண்டிருந்தன. என்னுடைய வேலை அப்போது மார்க்கெட்டை படிப்பிக்கிறதுக்கு என்று ஒரு மெட்டீரியல் எதுவும் இருக்கவில்லை, ஒரு மெட்டீரியலும் இல்லை. அப்போது அந்த தொழில் என்னட்டு தான் இருந்தது. நான் தான் அதை சேரிக்க வேணும். அந்த பாட விதானங்களை எடுத்து கொழும்பு சர்வகலாசாலையில் இருந்து அதுக்கு கேள்விகளை எடுத்து முழு விவரங்களையும் எடுத்து அதுக்குரிய ஆவணங்களை தேடி நூல்களை தேடி அடிக்கடி நான் கொழும்புக்கு போகிற வழக்கம் உண்டு. நான் கச்சேரியில் செய்த வேலை ஃபுட் கண்ட்ரோல் இருந்தபடியால் என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் கொழும்பில் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த கூப்பன் சம்பந்தமான விடயங்கள் நான் அடிக்கடி கொழும்புக்கு போய் வருவேன், அரசாங்க செலவில் தான். அப்போ கொழும்புக்கு போகிற நேரம் எல்லாம் சட்ட புத்தகங்களை வாங்குறது, சட்ட அறிக்கைகளை பெறுறது, அதை படிக்கிறது, அதை ஆராய்வது. இங்கே தான் என்னுடைய ஆய்வு என்றது தொடங்குகின்றது. ஆராய்ச்சி செய்தல், ஒவ்வொரு விடயத்தை பற்றியும், சட்ட கோட்பாடுகளை பற்றியும், சட்டங்கள் பற்றியும், அதிலே சொல்லப்பட்ட சொற்கள் பற்றியும், அறிக்கைகள் பற்றியும், சட்ட அறிக்கைகள் பற்றி என்ன மாதிரி நடைபெறுகின்ற விடயங்களை பற்றியெல்லாம் நான் ஆராய்ந்தேன் தனியாகவே. இப்படி ஆராய்ந்து நானும் குறிப்புகள் எடுத்துக்கொண்டேன். அதை நான் போட்டோ காப்பி எடுத்து மார்க்கண்டருக்கு சில புத்தகங்களை போட்டோ காப்பியாக எடுத்து நான் கொடுத்தேன். அவர் அதை படிப்பித்தார். நான் மார்க்கண்டர்கிட்ட ஒரு விடயத்தை நான் அந்த நேரத்திலே அவதானித்தேன். ஒரு சிறப்பான விடயம் என்னவென்றால், அவர் ஆங்கில நூலை அப்படியே படிக்கின்ற அதே நேரத்திலே சமநேர காலத்திலே தமிழ் அழகாக அதை மொழிபெயர்த்து விடுவார். அதான் அவர் செய்தவர். அவர் அங்கே டிஸ்கஷன் கிளாஸுகளோ கேள்விகளை பற்றிய மரபுகளை பற்றிய கிளாஸுகளோ அப்படியெல்லாம் அங்கே இல்லை. அந்த டிஸ்கஷன் கிளாஸுகள் இல்லாதபடியால் அவர் வெறும் நோட்ஸுகள் தான். ஆனால் அருமையான நோட்ஸுகள் அது மாதிரி முதல் இல்லை. அப்போ அந்த நோட்ஸுகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் எடுத்து, நானும் என்னுடைய நோட்ஸுகளோடு சேர்த்து புத்தகங்களாக ஒரு 4 புக்ஸுகள் நாங்கள் செய்து விட்டு கொண்டு இருந்தோம். இந்த காலத்திலே நானும் அந்த ஃபர்ஸ்ட் லோவுக்கு பதிந்து விட்டேன். எல்லாரும் பதிவு செய்தாலும் நான் பதிந்து விட்டேன். அப்போது முதலாவது வருட படிப்பு முடிவிலே எக்ஸாம் வந்தது. நாங்கள் எக்ஸாம் எடுத்தோம். எங்களோட வகுப்பிலே இருந்து கிட்டத்தட்ட 20 பேர் எக்ஸாமுக்கு இருந்தார்கள். அதில் 8 பேர் தான் பாஸ் பண்ணார்கள். அதில் நானும் ஒரு ஆள். 8 பேர். அப்போது இலங்கை முழுவதும் 14 பேர் தான் அந்த வருடத்திலே பாஸ் பண்ணியிருந்தார்கள். அப்போ எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேர் தான் அது வந்தது. ஒரு அந்த நிகழ்ச்சி மிகவும் உற்சாகமானதாக இருந்தது மாணவர்களுக்கும். தொடர்ந்து படிப்புகள் நடைபெற்றன. தொடர்ந்து என்னுடைய வேலை தான். நான் வகுப்புகளுக்கு போவதும் இல்லை, படிப்பதும் இல்லை. நான் ஆவணங்களை திரட்டுவதும், நான் ஆராய்வதும், அவர்களை மேலதிகமாக படிப்பதும் என்ன அறிய முயல்வதும் தான் என்னுடைய தொழிலாக இருந்தது. வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது. இதே நேரத்திலே தான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னுடைய கண்ணுக்கு பட்டது. என்னவென்றால், இந்த 2வது உலக மகா யுத்தத்துக்கு பின்னர், யுத்தம் முடிந்த பின்னர் இந்த அலாய்ஸ், அந்த கூட்டு படையின் கூட்டு நாடுகள், வென்ற நாடுகள் சேர்ந்து, முக்கியமாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து நியூரம்பர்க் என்ற இடத்திலே ஒரு நீதிமன்றத்தை நிறுவி, அங்கே அந்த யுத்தத்திலே சரணடைந்த அல்லது பிடிக்கப்பட்ட அந்த பல பில்லியன் மக்களுக்கு நீதி செலுத்தினார்கள். இது என்னை ஒரு கவர்ந்த ஒரு விடயமாக மாறிவிட்டது. எனக்கு அது புரியவில்லை. இதில் என்ன இந்த சட்ட கோட்பாடு ஏதாவது உண்டா என்று நான் அறிய முயற்சி செய்தேன். அதாவது ஒரு நாட்டினுடைய நீதியும் நிர்வாகமும் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பினாலே தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஜெர்மன் மக்களுக்கு பிரித்தானிய நீதி முறையோ அல்லது அமெரிக்க நீதி முறையோ எவ்வாறு பொருந்தும், அதுக்கு ஏதாவது கோட்பாடு, சட்ட கோட்பாடு அல்லது விதிவிலக்குகள் உண்டா என்று அறிகின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே உண்டாகியது. அதை நான் அறிந்த பொழுது அதை பற்றி நான் முழுமையாக ஆராய நான் முயன்றேன். எங்கே, ஏன், என்ன விஷயம் நடந்தது, என்ன என்ற அனைத்து விடயங்களையும் அவங்களுடைய உரையாடல்கள், ஜெர்மன்ஸ் அது போன்றவர்கள் அவருடைய பக்கத்து உரையாடல்கள், அதுபோல் இந்த ருஷ்யனுடைய உரையாடல்கள், அவர்கள் கேட்டுக்கொண்ட கேள்விகள், அவர்களுடைய சஜெக்ஷன் போன்ற எல்லாவற்றையும் நான் படித்தேன், முழுவதையும் படித்தேன். இறுதியாக ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேன்.
அது என்னவென்றால், இந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் அனைத்து விடயங்களை, இப்படியான முக்கியமான விடயங்களை எல்லாம் சட்ட முரணாகத்தான் செய்கின்றார்கள். ஆனாலும் அதை பக்குவமாக அதை செய்து மக்களுக்கு அதை சட்டப்படியாக செய்ததாக காட்டிவிடுகின்றார்கள். இந்த விடயத்தை தெளிவாக நான் புரிந்து கொண்டேன். அதன் பின்னர் இந்த அரசியல் ஏதாவது முக்கிய விடயங்கள் செய்வதாக இருந்தால் அதை ஆராய விடுவது இல்லை. உதாரணமாக இந்த 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி மூணில் இறங்கின என்ற விடயங்கள் எல்லாம் முழுவதையும் நான் ஆராய்ந்தேன். எல்லாமே பொய்யும் புரட்டும் ஏமாற்றும்தான். அதை அப்படித்தான் அந்த மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நான் அதிலே இருந்து, இது அரச தந்திரம், இது ஒரு அரசி தன்னுடைய இருக்கையை நிச்சயித்துக் கொள்வதற்காக, பலப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது நிர்மாணித்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற செயல்கள். ஆட்சி முறை என்பது முழுமையான பொய்கள் என்பதை எல்லாவற்றையும் பொய்கள் நான் சொல்லிவிட முடியாது. முக்கியமான விடயங்களிலே அநேகமாக பொய்யத்தான் எங்களுக்கு கூறுகிறார்கள், அதைத்தான் மக்களுக்கு காட்டுகிறார்கள் என்ற அந்த விடயத்தை அங்கே நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது முடிந்துவிட்டது. நான் அங்கே ஃபைனல் எக்ஸாமுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்களோட வகுப்பிலே இருந்து சில பேர் எனக்கு பொழுது ஞாபகம் இல்லை, நினைக்கிறேன் 8 பேர் பாஸ் பண்ண 8 பேரும் போயிருக்கக்கூடும். நானும் போயிருந்தேன். அந்த எக்ஸாம் முடிந்தவுடனே பல விடயங்கள் அங்கே நடைபெற்றிருந்தது. எல்லா மாணவர்கள் எல்லாம் வழியாலே வந்து தாங்கள் எழுதின கேள்விகளுக்கு மறுமொழிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அப்போது பார்த்தால் அனைவருமே ஒரே மாதிரி தான் படத்தில் எழுதியிருக்கிறார்கள் கிடைத்த கேள்விகளுக்கு. நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன். அப்போது நான் சிந்தித்தேன், எல்லாரும் பாஸ் பண்ணட்டும், எனக்கு என்ன, நான் சும்மா சாதாரண ஆள் தானே, பரவாயில்ல, நான் பெயில் பண்ண நினைத்துக்கொண்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. இந்த சட்டத்தை பற்றி இவர்களுக்கு நான் பல முறைகளில் இந்த மாணவர்களுக்கு சொல்ல முயன்றேன். நான் சொல்றதை அவங்க கேட்கவே இல்லை. காரணம், நான் வகுப்பில் போய் படிக்கவும் இல்லை, நோட்ஸ் எடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. சும்மா இதுகளை புத்தகங்களை படித்தேன், புத்தகங்களை அது நோட்ஸ்களை அவருக்கு கொடுத்தேன், புத்தகங்களை கொப்பி பண்ணி கொடுத்தேன், மார்க் இதுதான் செய்தேன். அப்போ அவங்களை என்ன நம்பிக்கை இல்லை, நான் என்ன சொல்ல போகிறேன் அவங்களுக்கு புதுசாக என்று அவங்களை என்ன உதாசீனம் பண்ணிவிட்டார். சில விடயங்களில் படிக்கிறதுக்கு எவ்வளோ வரைக்கும் நீ என்ன சொல்கிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மகிழ்ச்சியான விடயங்கள் தான். ஆனால் எனக்கு சிந்தனையாக போகுது என்னது நடக்கிறது என்று. அந்த சட்டத்தை என்ன என்றதை நாங்கள் பூரணமாகவோ சரியாகவோ புரிந்து கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ள நான் முயன்றேன். அதுதான் அந்த வித்தியாசம். அதன் அடிப்படையிலே தான் என்னுடைய கேள்விகள் எல்லாம் இருந்தது. அதாவது என்னுடைய போக்குக்கு என்னென்றால், சட்டத்துக்கு ஒரு விடை இல்லை என்றதுதான் என்னுடைய முடிவு. அது கணக்கு அல்ல, 1 1 2 என்று சொல்லுகின்ற கணக்கு அல்ல. அது விடையை நீ தான் சொல்ல வேண்டும், அதை நீ ப்ரூவ் பண்ணவும் வேணும் என்ற விடயத்தை நான் புரிந்து கொண்டேன். இவர்கள், இந்த மாணவர்கள் அப்படி இல்லை. சட்டம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு விடை ஒன்று எடுத்து தெரிகிறார்கள். அது சரிவர மாட்டாது. சட்டவாளருக்கு சரிவர மாட்டாது. அது வித்தியாச விஷயங்கள், ஒரு முழுக்க வித்தியாசமான ஒரு கான்செப்ட். அதை புரிந்து கொள்ளுங்கொண்டலாம் நீ பெரிய மனுஷன் சொல்கிறாங்களே அப்படின்னு விட்டான். நீ வேலையை பாரு. இதுதான் அங்கே நடந்தது. கடைசியாக நானும் இன்னொருவரும் தான் பாஸ் பண்ணியிருந்தோம். அதிலேயே அங்கே ஒரு முரண்பாடு, சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டது. மாணவர்கள் ஆசிரியரை பார்த்தார்கள், ஆசிரியர் என்ன பார்த்தார்கள், இவன் போனவன் உண்டு பாதிக்கிறான். கஷ்டப்பட்டு படித்தவர்கள், உண்மையாகவே மிக சிரமப்பட்டு இரவு பகலாக படித்தவர் அதிகமாக என்னோட தங்கியிருப்பார். இரவையில் வந்தால் தூரத்திலிருந்து வருவார்கள். அரிசி, மரக்கறி எல்லாம் கொண்டு வருவார்கள். அந்த காலத்திலே அது நடைபெற்றது. ஆனால் அந்த நண்பர்கள் மிக கஷ்டப்பட்டவர்கள். எல்லோரும் உயர்ந்த உத்தியோகம் பார்க்கிறவர்கள், பலாலி ட்ரெயின், இங்கிலீஷ் ட்ரெயின் எல்லாம் அங்கே அவர்களுமே பாஸ் பண்ண முடியவில்லை. அவருடைய சிந்தனையின் அடிப்படையிலே மாற்றம் ஏற்படவில்லை. அப்போதுதான் அவர்கள் என்னை பார்த்தார்கள். என்ன டூ லேட், அப்போ முடிந்து விட்டது. அப்போது நான் இப்போ லோ காலேஜுக்கு நான் போக வேண்டும். நான் லோ காலேஜுக்கு போயிட்டேன். அது பின்னர் ஒருத்தன் நான் ப்ராக்டிஸில் ஆரம்பிக்கிறேன். அப்போது என்னை இந்த ப்ரொவின்சியல் சர்வீஸுக்கு மாற்றி விட்டார்கள். கச்சேரியிலே இருந்து அங்கேயே என்னை லீகல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருந்தார்கள். அதிலே அங்கே போனேன். அப்போது 1.5 வருஷம் அதுக்குள்ள அவங்கள அந்த ப்ரொவின்ஷியல் அந்த பீஸ் கீப்பிங் போஸ்டஸ் இந்தியாவுக்கு வலிக்கிட்டு போக அவங்களோட சேர்ந்து எல்லாரும் போயிட்டார்கள். எனக்கு அந்த ஒன்றிலேயும் ஆர்வம் இல்லாதவர்களால் தனிப்பட்ட மனிதனுடையால் அங்கே இருந்து நான் ரிட்டையர் பண்ணிவிட்டு நான் குடும்பக்கு இப்போ என்னுடைய பயிற்சிகளை செய்து கொண்டு இருந்தேன். இதுதான் நான் என்னுடைய காலத்திலே ஏற்பட்ட மாற்றம். அந்த உண்மைகளை அறிவதற்கான ஆய்வுகளை செய்வதற்கான ஆர்வம், அதிலே எனக்கு இருந்த பற்றும் அங்கே ஆரம்பித்தது இந்த வகுப்பு நான் நடத்தின காரணத்தினாலே.
ஆனால் அப்பொழுது நான் எழுதக்கூடிய இலங்கையிலே இருந்த காலத்திலே கொழும்பிலே தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் கொழும்பிலே எனக்கு அங்கே பல்வேறு சிக்கல்கள் நான் தனியே செய்தேன். அது மட்டுமல்ல, நான் அந்த பார் அசோசியேஷனோட சேர்ந்து தான் செய்தேன். எனக்கு அந்த பார் அசோசியேஷன் ஆஃபீஸிலே எனக்கு ஒரு ரூம் தந்திருந்தார்கள். அதில் எனக்கு எல்லா வசதியும் இருந்தது. என்னுடைய வீடு பார் அசோசியேஷனுக்கு முன்னாலே அந்த லோயஸ் காம்ப்ளெக்ஸில் எனக்கு ஒரு வீடு கிடைத்திருந்தது. பிரேமதாசர வீட்டுக்கு முன்னாலே, உங்களுக்கு தெரியும். அதிலே இருந்து கொண்டு செய்தேன். சரியான வேலை எனக்கு தந்திருந்தார்கள். அந்த டிடென்ஷன் கேம்ப் ஒன்றை கூட நான் அதிலே இருந்து 3000 பேரையும் வெளிக்கிடுத்துற அல்லது கோர்ட்டுக்கு கொண்டு வந்து வழக்கு வைத்து அவர்களை விடுவிக்கின்ற பணியையும் அந்த பார் அசோசியேஷன் தந்திருந்து. அது பலேவத்த என்ற இடத்தில் உள்ள ஒரு டிடென்ஷன் கேம்ப், அது கண்டிகைக்கிட்டே உள்ள ஒரு இடம். அதை அடிக்கடி நான் அங்கே போய் வருவேன். அதுபோன்று மிக கஷ்டமான பல வேலைகளையும் அனுபவங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன். யாராவது கேள்வி கேட்டாலும் சில அனுபவங்கள் நீங்கள் முன்பின் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இதெல்லாம் நடந்து வந்த பாதை தான் எனக்கு மிகவும் கஷ்டமானது. சில சந்தர்ப்பங்களில் நான் ஒரு முட்டாள்தனமாகவும் நடந்திருக்கின்றேன் போல் எனக்கு தெரிகிறது. சில வேளங்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ நீங்கள் அதை பற்றிய கருத்துக்களை கூறலாம். நான் நினைக்கின்றேன், நான் மிகவும் முட்டாள்தனமாக அல்லது மிகவும் தலைக்கணம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் கூட எனக்கு அந்த இடங்களிலே நடைபெற்றது. நான் ஈடுபட்ட சில விடயங்களிலே அந்த கேசுகள், வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள், மிகவும் கஷ்டமான பொறுப்பான வழக்குகளை எல்லாம் நான் செய்ய முயன்றேன். எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியவில்லை. ஆனால் இடையில தான் தெரிந்தது, எல்லாருமே மறுத்த விடயத்தை பாரதிய தலையில் போட்டு விட்டார்கள். நான் ஒரு பைத்தியக்காரன் விட்டார்கள், சொல்லதெல்லாம் செய்வேன்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல என்று பாய்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னுடைய தொழில், நான் அதை செய்தேன். நான் அப்படியான அனுபவங்கள் பலவே உண்டு. உயிராபத்து, எனக்கு முன்னாலே சுட்ட விடயங்கள், கேம்பில் இருக்கும் பொழுது கொன்ற விடயங்கள், என்னை கொலை செய்ய முயறவில்லை, யாரோ என்னை சொல்கிறான்னு பக்கத்தில் உள்ள நம்பியிருக்கிறான். அப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெற்றன. உங்களோட நீங்கள் கேள்வியை கேட்டால் யாராவது அதில் நான் பகிர்ந்து கொள்வேன். முதல் நான் என்ன நடந்தது என்றால், 1993ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்று சொன்னால், இவ்வாறு இருக்கின்ற பொழுது 1993ஆம் வருடம் ஜூன் மாதம் நான் 2 வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. அந்த பார் அசோசியேஷனுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே முதலாவது நாடு கனடாவாக இருந்தது. அது ஒரு இன்டர்நேஷனல் லோ கான்ஃபரன்ஸ் ஒன்று இங்கே செய்திருந்தார்கள் ஓடவாவிலே. அதுக்கு நான் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் பார் அசோசியேஷன், இலங்கை பார் அசோசியேஷனை. அதை பிடித்து அதே மாதம் 26ஆம் தேதி சுவிஸ்லே அதே சம்பந்தமான அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான ஒரு மீட்டிங் இருந்தது, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அதையும் நான் பார் அசோசியேஷன் கொலம்பு, இலங்கை பார் அசோசியேஷனை நான் பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டி என்னை அங்கே இலங்கை பார் அசோசியேஷனை நியமித்திருந்தார்கள். என்னை கேட்டார்கள், நான் ஓமென்று சொல்லிவிட்டேன். யாரும் அங்கே முன்வரவில்லை. அப்போது நான் இங்கே கனடாவுக்கு நான் வந்தேன். 1993ஆம் ஆண்டு சித்திரை மாதம் நினைக்கின்றேன். எனக்கு மே மாதத்தில் அந்த மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங் நடப்பதற்கு 3ஆம் தேதி இருந்தது. மே 1ஆம் தேதி பிரேமதாசாவை அங்கே இலங்கையிலே கொன்று விட்டார்கள் அந்த பாம்ப் வெடிப்பினாலே. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையை என்னுடைய குடும்பத்துக்கு அங்கே ஏற்படுத்தி விட்டது. அவர் பிரேமதாசர் வீட்டுக்கு முன்னால் டயஸ் பிளேஸ்லாம் என்னுடைய வீடு இல்லை, அந்த பாரசு, அதாவது லோயஸ் கான்குலை அந்த இதிலே ஒரு வீடு, லோயஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவீங்களே, அந்த அந்த நாங்கள் தமிழாக்கள் அங்கே இருந்தோம். கொலை செய்தும் தமிழன்ற ஒரு கதை கொண்டு வந்து அதன் மூலம் எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை. அப்போது என்னுடைய மனைவி மக்கள் அங்கே இருக்க முடியாமல் அங்கேருந்து வழிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் தான் இருந்தார்கள். உடனே எனக்கு சொன்னார்கள், வர வேண்டாம் இந்த நாட்டுக்கு, இப்போ உடனே வர வேண்டாம் என்று தான் சொன்னார்கள். என்ன காரணம் என்றால், அவங்க தமிழர்களை மோசமாக நடத்த முயல்கிறார்கள் என்ற அடிப்படையிலே. அதுபோல நான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்திலே நான் கொஞ்சம் கடுமையாக இருந்த விஷயம், அப்போது இருந்த செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ரணதுங்கன் நினைக்கின்றேன், என்னை நேரடியாக தெரியும். அவரை அடிப்படை நான் போய் சந்திப்பேன். அதிலே ஒரு சிக்கல் ஒன்றும் இருந்தது. அங்கே ஹியூமன் ரைட்ஸ் இல்லை சம்மந்தப்படுற லோயர்ஸ்கள், நிறைய சிங்கள லோயர்கள் அப்பொழுது ஒரு 32 பேர் காணாமல் போயிருந்தார்கள். நான் ஒரு தமிழாள், என்னை அவர்கள் பெருசாக
கணக்கெடுத்தாரோடு தெரியவில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து நான் நிற்க வேண்டிய கட்டாயம் இங்கே வந்துவிட்டது. நான் இங்கே நின்று விட்டேன். அங்கே போக முடியவில்லை, அடுத்த மீட்டிங்கும் போக முடியவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் பிளான் பண்ணவில்லை, சும்மா வந்து நிற்க வேண்டிய கட்டாயமாக நடந்துவிட்டது. அப்போது நான் 1993ஆம் ஆண்டு தொடக்கம் நான் இந்த கனடாவிலே இருக்கிறேன். அப்போது நான் செய்த முதல் ஆராய்வு இந்த எண்ணப்படிமலர்ச்சி என்ற நூலாக வெளிவந்தது. இது வந்து ஒரு சட்ட கோட்பாட்டின் அடிப்படையிலே சிந்திக்கப்பட்டது. கிரிமினல் சட்டத்திலே குற்றவியல் சட்டம் என்று சொல்வோம், ஒரு கோட்பாடு ஒன்று மென்ஸ்ட்ரியா என்று அழைப்பார்கள். மென்ஸ்ட்ரியா ஆக்டர் ரிசர்ச் கோர்சஸ் என்னது வளர்ந்து செல்லும். அந்த மென்ஸ்ட்ரியா என்பது மன எண்ணம், நாங்கள் மனதிலே எண்ணிக்கொள்கின்ற விடயங்கள். அந்த சட்ட கோட்பாட்டின்படி ஒருவரை குற்றவாளியாக நீதிமன்றம் காண்பதாக இருந்தால் அந்த குற்றவாளி என்று அந்த காண்பதற்கு அவர் அந்த குற்றம் செய்தவர் அந்த குற்றம் செய்கின்ற எண்ணத்தை கொண்டிருந்தார் என்று நிரூபிக்க வேண்டும். இது ஒரு முன் நிபந்தனை. இதை நிரூபிக்காவிட்டால் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு குற்றத்துக்கு கீழே உள்ள குற்றங்களுக்கும் தண்டனை கொடுக்க முடியாது என்ற ஒரு விடயம். இது ஒரு கவர்ச்சியான விடயம்தான். மன எண்ணம் எங்களுக்கு ஒருவருக்குமே தெரியாது நாங்கள் என்ன எண்ணுகிறோம் என்று. அந்த நிலைமைக்கு எங்களுடைய மொலக்யூலர் ஸ்ட்ரக்சர் லெவல் இல்லை. எங்களுடைய மொலக்யூலர் ஸ்ட்ரக்சர் வளருவது நாங்கள் நினைச்ச உடனே மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். அதுதான் டெலிபேதி என்று சொல்வார்கள். அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் எங்களுடைய மொலக்யூல்ஸ் இன்னும் பியூரிஃபை பண்ணப்படவில்லை. ஆகவே நாங்கள் இன்னும் நினைக்கிறோம் என்று தெரியாது. அப்போ ஒரு குற்றத்துக்கு தண்டிக்கிறதா இருந்தால் முழு பெரிய தான் தண்டிக்கவும் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் குற்ற எண்ணங்கள் செய்தால் இருப்போம், எங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ இல்லையா. அது ஒரு பாதுகாப்பு தான் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு. எனவே அப்போ அந்த விடயம் எனக்கு ஒரு கவர்ச்சியான விடயம் தான். மறைந்த விடயங்களை நீ கோர்ட்டில் நிரூபித்து அவரை குற்றவாளியாக காண வேண்டும். இந்த அடிப்படையிலேயே நான் சிந்தித்தேன் வேறு வழியாக. உண்மையாக சட்ட கோட்பாடு தான், ஆனால் சட்டத்தை நான் சிந்திக்கவில்லை. நான் என்ன சிந்தித்தேன் என்றால், மனிதன் சிந்திக்க தொடங்கிய நாள் முதல் அந்த சிந்தனை படிப்படியாக வளர்ந்து அது எவ்வாறு நாங்கள் இன்று காண்கின்ற அரசாங்கமாகவும் மதங்களாகவும் விஞ்ஞானமாகவும் படிமலர்ச்சி அடைந்தது என்ற அந்த மனித சிந்தனையின் வளர்ப்பாதையை காண்பதற்காக செய்யப்பட்ட ஆராய்வு மூலம் கிடைத்த தரவுகளை கொண்டு எழுதப்பட்டது இந்த நூல். எண்ணப்படி மலர்ச்சி என்ற நூல், எவல்யூஷன் ஆஃப் தாட் என்று சொல்வோம் ஆங்கிலத்திலே. இந்த நூலுக்கு 4 அறிஞர்கள், பேராசிரியர்கள் உரையளிக்கிறார்கள். அன்பர் வாலாவுடைய எழுதியிருக்கிறார், சண்முதாஸ் எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்தின்படி இந்த நூல் அதை படித்தால் கீழே வைக்கும் மனமே இல்லை. ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொடர்கதையை கதைப்பது போன்று அடுத்து என்ன என்று என்ன அதை பார்க்க தோன்கிறது என்று சொல்லுவார். அப்படியான ஒரு நூல்தான் இது. நீங்களோ நானோ இதுவரை காலமும் கேள்விப்பட்டிருக்காத மிக பழங்காலத்து மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நடத்தைகள், திருவிழாக்கள் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது இந்த நூல். ஒரு 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 இன்பகரமான சுவாரஸ்யமான ஒரு நூல். பெயர்கள் பற்றிய நூல்கள். ஒருவர் இறந்துவிட்டால் உடனே அந்த பேருடைய மொழி பேர் தங்களுடைய பேரை மாற்றி விடுவார்கள். அதுபோல் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பேர் மொழியையும் மாற்றி விடுவார்கள், இதோட மாற்றி விடுவார்கள். அப்படியான வழக்கார்கள். அதுபோல் ஒரு பேருடைய ஒருவர் ஒரு பிரதானியாக அல்ல அரசனாக வந்தால் அந்த பேருடையவர் எல்லாம் தங்களுடைய பேர் உடனே மாற்றி விடுவார்கள், வைத்திருக்கவே முடியாது. இப்படியான விடயங்கள். அது மாத்திரமில்லை, ஒரு குறிப்பிட்ட பொருளுடைய பெயர் அடிக்கடி மாறிக்கொண்டே போகும். காரணம் என்னவென்றால், சிங்கம் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பேர் சிங்கம். அந்த சிங்கம் ஒரு பிரதானியாக வந்தார் என்றால் சிங்கத்துடைய பேரை மாற்ற வேண்டும், உடனே மாற்றி விடுவார்கள். இப்படி அந்த மொழி மாற்றி பேர்களை மாற்றுறது என்றால் அது எல்லாம் பயத்தில் தான். அது வேண்டாம், உங்களுக்கு விளக்கங்கள் பிறகு சொல்லுவேன். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். இது இல்லை, இப்போ கோப்பியில் முடிந்து விட்டது. இப்படியான அருமையான விஷயங்கள் நீங்கள் யாரும் படித்தால் அதை புக்கிலே வைக்க மாட்டீர்கள். சில வேளை பாலாசேகர் இங்கே இருந்தால் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சொல்லுவார். அவர் எழுதினவர். இவ்வாறான நூல் தான் இது. இங்கே 2019ஆம் ஆண்டு, 2017ஆம் ஆண்டு இங்கே கனடாவிலே வெளியிடப்பட்ட நூல். அடுத்த நூல், 2வது ஆய்வு நூல் நான் செய்தது முக்கியமான ஒரு ஆய்வு நூல், விஞ்ஞானம் சம்பந்தமானது. மர்மை என்ற நூல், ஆஃப்டர் லைஃப் என்ற நூல். இந்த நூல் என்ன பேசுகிறது என்றால், மனிதராகிய நாங்கள் விடை காணாமல் இருக்கின்ற பல்வேறு கேள்விகளுள் 4 கேள்விகளை தெரிந்து அந்த 4 கேள்விகளுக்கும் விடை காண முயல்கின்றது.
அது என்ன கேள்விகள் என்றால், முதலாவது கடவுள் கடவுள் என்று ஒன்று உண்டா இல்லையா என்ற கேள்வி. இரண்டாவது பிரபஞ்சம் என்றால் என்ன, அது எவ்வாறு உருவானது பற்றிய முழு விவரங்களும். அடுத்தது ஆன்மா அல்லது உயிர் என்று நாங்கள் சொல்வோம், ஸ்பிரிட் என்றும் சொல்வார்கள், அப்படி ஒன்று உண்டா இல்லையா என்ற விடயங்கள். அடுத்தது நான்காவது விடயம், அடுத்த விடயம் ஆஃப்டர் லைஃப், நாம் இறந்த பின்னர் என்ன நடக்கும் என்ற விடயம். இதுதான் மிகவும் விசேடமான ஒரு பகுதி இந்த நூலிலே. இந்த விசேடமான பகுதியை முன்னிட்டு இந்த நூல் இங்கே நீங்கள் காணலாம். இங்கே இதில் மேலுக்கு உங்களுக்கு தெரியவில்லைன்னு நினைக்கின்றேன். இறப்பு அச்சத்தை இந்நூல் போக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு இந்த நூல் வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த நூலை படிப்பவர்கள் இறப்பை பற்றி அஞ்சவே மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அது எப்போ வரும் என்று அவளோடு எதிர்பார்த்து நிற்பார்கள் என்ற விடயங்கள். உண்மையிலே இதை நீங்கள் யாராவது படித்தால், சில பிரதிகளிடம் உண்டு, இதை நீங்கள் யாராவது வாங்கி படித்து பாருங்கள். இது 2019ஆம் வருடம் பிரான்ஸ் நாட்டிலே நடைபெற்ற தமிழாய்வு நாட்டிலே சிறந்த ஆய்வு நூல் என்ற அடிப்படையிலே வெளியிடப்பட்டது. இந்த நூலுக்கு 4 பேராசிரியர்கள் கருத்து தந்திருக்கிறார்கள். அதில் எங்களை பாலா ஒருவர் இங்கே இருந்தால் அவர் சொல்வார். அவர்தான் அங்கே அந்த பிரான்சிலே இந்த நூலை 2 பேராசிரியர்கள் வெளியிட்டார்கள், அதை அறிமுகம் செய்தார்கள். அதிலே நண்பர் பாலா ஒருவர், அடுத்தது பாமதேவன் நினைக்கின்றேன், தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர். இருவரும் அவர் பேரை மறந்து விட்டேன், வாசுதேவன் ஓமதேவன், 2 பேரும் தான் அதை அறிமுகம் செய்து அங்கே பிரான்ஸ் நாட்டிலே இந்த நூலை 2019ஆம் ஆண்டு இது வெளியிட்டார்கள் என்ற இந்த 2வது ஆய்வு நூல். இந்த நூல் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் கேட்ட 4 கேள்விகளையும் பற்றி ஆராய்வதற்கு 3 அறிவுத்துறைகளை துணையாக கொள்கின்றது. முதலாவது தத்துவ ஞானம் என்று சொல்கின்ற பொழுது ஆரம்ப காலத்திலே தொடக்கம், அதாவது கிரேக்க காலத்திலே தொடக்கம் நவீன காலம் வரையும் இங்கே வாழ்ந்த தத்துவ ஞானிகள் இங்கே நாங்கள் கேட்ட 4 கேள்விகளில் எதுக்காவது விடை கூறியிருந்தாலும் என்ன சொன்னார்கள் என்ற விடயங்களை ஆராய்கின்றது. கிட்டத்தட்ட 27 தத்துவ ஞானிகளுடைய கூற்றுக்கள் இங்கே மீளாய்வு செய்யப்படுகின்றது. அடுத்து மதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பூமியிலே 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் உண்டு. அத்தனையே நாங்கள் ஆராய முடியாது. அவற்றுள்ளே அதை பின்பற்றுகின்ற மனிதர்களின் அடிப்படையிலே முதலாவது கிறிஸ்தவ மதம், 3 மக்கள், 1 பாப்புலேஷன் அதை பின்பற்றுகிறார்கள். இரண்டாவது இஸ்லாம் 4 மக்கள் பின்பற்றுகிறார்கள். அடுத்தது இந்து மதம் 5 மற்றது புத்த மதம் 6 இந்த 4 மதங்களும் இந்த விடயங்களை பற்றி என்ன பேசுகின்றன என்று ஒவ்வொரு கேள்வியாகவும் ஒவ்வொரு மதத்தை எடுத்து 4 கேள்வியும் தனித்தனியாக கேட்டு ஆராய்கின்றது. அடுத்து மூன்றாவதாக இது விஞ்ஞானம் என்ற பகுதிக்கு நாங்கள் போகின்றோம். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த நூலிலே 500க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட நூலிலே 250 பக்கம் விஞ்ஞானத்துக்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விஞ்ஞானம், இந்த கேள்விகள் சம்பந்தமான விடைகளை பெறுவதற்கு விஞ்ஞான அறிக்கைகள் இங்கே மிக முக்கியமான பங்களிப்பை செய்கின்றன. இதை முழுக்க ஒரு விஞ்ஞான நூல் என்று நீங்கள் கூற முடியும், அறிவு நூல் என்ற அடிப்படையிலே. இந்த விடயத்திலே நான் சில விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். இந்த விஞ்ஞானம் ஆய்வுகள் எவ்வாறு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இதில் என்னவென்றால், அந்த ஆஃப்டர் லைஃப் என்ற அம்சம், இறப்புக்கு பின் என்றது யாருக்குமே தெரியாது என்ற விடயங்கள் தான். ஆனால் எங்களுக்கு பல மில்லியன் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கின்றது விஞ்ஞான அறிக்கைகள் மூலம். என்ன நடைபெறுகிறது என்றால், மனிதர்கள் அதை சொல்வது தற்காலிகமாக இறக்கின்ற நிகழ்வுகள், நீரிலே மூழ்கி, அதை கிளினிக்கல் டெத் என்று சொல்வார்கள். நீரிலே மூழ்கி இறத்தல், குழந்தை பெறும்போது அதிக இரத்தம் வெளியேறுவதால் ஏற்படுகின்ற இறப்பு, அல்லது சினோ போன்ற இடங்களிலே தாண்டு அமழ்ந்து போனதால் இறப்பு, இப்படியான விடயங்களிலே தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இறக்கிறார்கள். கோமா என்றும் கூட சொல்லுவோம், அது நீண்ட காலத்துக்கு இருப்பார்கள். இப்படியான நிகழ்வுகள் நடந்து அவர்கள் உயிர்பட்டு மீண்டும் வந்த பின்னர் பல மில்லியன் பேர், அமெரிக்கா நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு வருடத்துக்கு 11 மில்லியன் பேர் இவ்வாறு அந்த கிளினிக்கல் டெத்துக்கு உட்பட்டு மீண்டும் வருகிறார்கள். பலர் சில விடயங்களை பற்றி பேசுகிறார்கள்.
தாங்கள் அந்த இறந்ததாக கருதப்பட்டிருக்கின்ற காலத்திலே கண்ட விடயங்கள். ஆரம்ப காலத்திலே இந்த விடயங்கள் கவனிக்கப்படவில்லை. காரணம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள் என்ற காரணத்தினாலே தட்டி கழிக்கப்பட்டது. ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அதை தட்டி கழிக்க முடியவில்லை. சிலர் கூறுகின்ற கதைகளை கேட்கின்ற பொழுது அதை இலவாக நோனோ அதெல்லாம் சாத்தான் என்றெல்லாம் சொல்லிக்கொள்வது கஷ்டமானது. ஒரு உதாரணத்தை பல நூறு உதாரணங்கள் நூலிலே உண்டு. ஒரு உதாரணத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு இளம்பெண், அவர் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். ரக்கவிலே அவர் அடிபட்டு அவர் முழுமையாக காயமடைந்து உணர்வுகள் இழந்து விட்டார். அப்போ அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன பொழுது அங்கே அந்த சத்திர சிகிச்சை அறையிலே அவருக்கு வைத்தியம் செய்கின்ற பொழுது அவர் இறந்து விட்டார். இருந்தாலும் அங்கே உள்ள வைத்தியர்கள் அதை மிகுந்த சிரமப்பட்டு அவரை மிக நீண்ட நேரத்துக்கு பின்னர் அவரை உயிர் பெறச் செய்தார்கள். அவர் மிக மோசமாக காயப்பட்டு இருந்த காரணத்தினாலே அவர் நீண்ட காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவருடைய காயங்கள் எல்லாம் ஆறி அவர் உடல்நிலை தெரிய பிறகு அவர் சில விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். இங்கே தான் ஒரு சிக்கலான விஷயங்கள் வந்துவிட்டார். அவர் சொன்ன முதல் விஷயம் என்றால், நான் முதலாக என்னுடைய திருமண மோதிரத்தை பார்த்தேன் என்று ஆரம்பிக்கிறார். அத்தோடு அவர் அந்த மோதிரத்தினுடைய அந்த அளவு, சைஸ், அதில் இருந்த வர்ண கலர்கள், பச்சை மஞ்சள் கலர்கள், அதுக்கு அண்மையிலே இருந்த அடுத்த மோதிரம், தந்தையார் கொடுத்திருந்த மோதிரம் என்ற விடயங்கள், இதுகள் முழுவதும் அந்த சத்திர சிகிச்சை அறையிலே இருந்த டாக்டர்ஸ் அவர் அணிந்திருந்த உடையினுடைய கலர் வர்ணங்கள், சிலருக்கு இருந்த மொட்டை, அவர்கள் பாவித்த உபகரணங்கள் ஏற்படுத்திய ஒலிகள், இதையெல்லாம் மிகவும் அருமையாக மனிதரால் செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இயந்திரத்தால் செய்த ரெக்கார்ட் பண்ணி சொன்ன மாதிரியான விடயங்களை இருந்ததாக அவர்கள் ஆராய்ந்த பொழுது அதை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இது சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி வந்தது. இது என்ன விஷயம் என்றால், அந்த இளம் லேடி, அவர் 28 வயது, பிறவியிலே குருடர். அவர் பூமியிலே எதையும் பார்த்தது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு அவர் இறந்ததாக கருதப்பட்டிருக்கின்ற காலத்திலே இவ்வளவு விஷயங்களை சரியாகவும் சச்சுரவமாகவும் ஒன்றுமே தவறாமல் அந்த கதைகளை கூட சம்பாஷணைகளை கூட விளைவித்தது அவங்களுக்கு வியப்பாக இருந்தது. இது போன்ற பல நிகழ்வுகளுக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால், அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்களிலே, பூமியிலே உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்களே, கிட்டத்தட்ட 48 ஹாஸ்பிட்டல்களிலே ஆய்வு நிலையங்களை நிறுவினார்கள். அந்த ஆய்வு நிலையங்களை நிறுவி அவற்றின் மூலம் இந்த விவரங்களை திரட்டது மட்டுமில்லை, அதை ஆராய்ந்து சரிவுகளை பார்த்து அவற்றை விஞ்ஞான அறிக்கைகளாக வெளியிட்டு இருக்கின்றார்கள். இந்த விஞ்ஞான அறிக்கைகளின்படி நீங்கள் பார்ப்பீர்களானால், இறப்புக்கு பின்னே ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு நாங்கள் பூமியிலே வாழ்கின்ற வாழ்வு அல்ல, மிகவும் மகிழ்ச்சியானதும் சந்தோஷமானதும் மறவாததுமான ஒரு வாழ்க்கை முறை என்று அது கூறுகின்றது. இந்த அடிப்படையிலே தான் அந்த நூல் இறப்பு அச்சத்தை இந்நூல் போக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். என்ன காரணம் என்றால், இந்த இறந்து பின்னர் கதை பேசினவர்கள் அத்தனை பேரும் இறக்கத்தான் விரும்புகிறார்கள். அங்கேதான் போக வேண்டிய நான் வந்தேன் திரும்பி என்ற மாதிரியான கேள்விகளை தான் கேட்கிறார்கள். அங்கேயே நான் இருந்திருக்கலாமே, நானே இப்படி வந்தேன், ஏன் இப்படி கஷ்டம் என்ற மாதிரியான ஒரு மனஎண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் சொன்ன கதையின் அடிப்படையிலே தான் இந்த நூல் எழுதப்பட்டது. இது விஞ்ஞான அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு நூல். மிகவும் பொறுமதியான ஒரு நூல் என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் ஒரு ப்ரொஃபஷர் அல்ல, நான் சாதாரண மனிதன், உங்களை போல அறிவாளியும் அல்ல. நான் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் ஃபார் லைஃப் வித்தவுட் போர்டர்ஸ், அப்படித்தான் நான் அறிமுகம் செய்கிறேன். ஆகவே அது ஒரு ஸ்டூடெண்டால் எழுதப்பட்ட நூல், அது பெரிய பொறுமதி இல்லை என்றுதான் வைக்காரால் அந்த 4வது தமிழராட்சி மாநாடு பிரான்சில் எழுந்தது பொறுமதியான நூல் என்று கருதி அதை வெளியிட்டது. அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நண்பர் ப்ரொஃபஸர் சச்சிதானந்த் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த நன்றி சென்று சேர வேண்டும். அடுத்து நான் எழுதிய நூல் இந்த வருடம் இப்போ கடந்த வருடம் ஜனவரியில் வெளியிடப்பட்டது. இங்கே ஆங்கில நூல். இது ஆய்வு நூல் அல்ல, இது தமிழ் மூலம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காக என்று மிக நவீன யுத்திகளையும் கொண்டு சச்சிதமாக, அழகாக, சிறப்பாக டிசைன் பண்ணி எழுதப்பட்டது என்பது கருத்து. இதிலே
கருத்து கூறிய ஃபாதர் ஜோசப் சந்திரகாந்தன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த நூல் தமிழ் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, தமிழை தெரியாதவர்கள் அந்த தமிழை கற்றுக்கொள்வதற்கும் இது உதவும் என்று அடுத்தபடியாகவும் சொல்லியிருக்கிறார். அதாவது நாங்கள் தமிழர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காக எழுதப்பட்டது. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை, அது மட்டுமல்ல, தமிழை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த நூலை மூலம் தமிழையும் கற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரி அவ்வாறு ஒரு சிறந்த நூல் போல் இருக்கின்றது. மிகுந்த வரவேற்பை இது பெற்றிருக்கின்றது. இந்த நூல் அநேக மாணாக்களுக்கு கிடைக்கவில்லை. சில கோப்பிகள் என்னிடம் உண்டு. நான் யாரும் விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூல் இது ஆய்வு நூல் அல்ல, இது ஆங்கில இலக்கண நூல். இறுதியாக நான் எழுதிய நூல், 4ஆவதாக எழுதிய நூல் இந்த சொர்க்கத்து அகதிகள் என்ற நூல். இது ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் ஹெவன் என்று, அதாவது பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களுடைய வரலாற்றை அறிவதற்காக செய்யப்பட்ட ஆய்வின் மூலம் கிடைத்த தரவுகளை உள்ளடக்கி எழுதிய நூல். இந்த நூல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதை நான் பின்னர் 2 பாகங்களை கொண்ட நூல். முதலாவது பாகத்திலே சுமேரிய, காடிய, பபிலோனிய, இந்த கிட்டிஸ் என்று நாங்கள் அறிகின்ற அந்த இன மக்கள் அந்த கிளே டேப்லெட்ஸில் எழுதி வைத்திருக்கின்ற வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த டேப்லெட்ஸ்களை நான் பல வருடங்களாக ஆராய்ந்தேன். முடிந்தவரை அந்த பல்வேறு விடயங்களை பற்றி அந்த டேப்லெட்ஸ்கள் கூறுகின்றன. அதிலே மனித வரலாறு என்ற பகுதியை பட்டு அதாவது நிப்ரு என்ற ஒரு கிரகத்திலே இருந்த அனுநாயகி என்ற வெளியுலகவாசிகள் இங்கே பூமிக்கு வந்து தங்கம் தேடி அது தங்கம் இருக்க கண்டு அதை எடுக்க அப்படின்ற பொழுது அது முடியவில்லை தங்களாலே. அப்போது இங்கே இருந்த முழுமையாக பூரண வளர்ச்சியடையாத மனிதர்கள் அவருடைய குருதியையும் தமது குருதியையும் கலந்து தமக்கு தேவையான வேலையாட்களை செய்தார்கள் என்ற அந்த சுருக்க வரலாறு, அந்த வரலாற்றை கூறுகின்ற பகுதி. அதிலே முதலாவது பகுதியை அது வருகின்றது. 2வது பகுதி வந்து வெளி உலக அறிஞர்கள் எமக்கு கூறிய வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. அதாவது கடந்த 50 வருடங்களாக 1945 தொடக்கம் 1995ஆம் ஆண்டு வரையும் இங்கே பூமியிலே வெளியுலக அறிஞர்கள் பிளிஜாரன் ஃபெடரேஷன் என்ற அந்த ஃபெடரேஷனுடைய வழிகாட்டல் அறிவுறுத்தல் மூலம் இங்கே வந்து 64 அறிஞர்கள் அந்த துறையிலே மிகுந்த அறிவை பெற்ற வெளியுலக அறிஞர்கள் வந்து இங்கே நிஜமில்லை உள்ள ஒரு மனிதர் பிலி மேயர் என்பதை தெரிந்து அவர் மூலமாக 50 வருடங்களாக 64 அறிஞர்கள் சொன்ன விடயங்கள், அவர்கள் சொல்லாத விடயம் என்று ஒன்று இல்லை. அனைத்து அறிவையும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் முழுவதையும். அந்த அறிவுகள் அந்த விடயத்திலே பூமியிலே உள்ள மனிதர்கள் அல்லது மனித வரலாறு பிரபஞ்சங்களிலே உள்ள மனிதர்கள் இங்கே பிறந்தார்கள், யார் எந்த உயிர் எங்கே பிறந்தது, எந்த பிரபஞ்சத்திலே பிறந்தது போன்ற விடயங்கள், எல்லா விடயங்களும், இந்த பிரபஞ்சம் உருவான தொடக்கம் அது எவ்வாறு தோற்றமளிக்கிறது, எப்போது உருவாகினது, எப்படி அந்த விரிவடையில் நடக்கிறது, எவ்வளவு காலத்துக்கு அது நடைபெறும், அதன் பின் என்ன நடக்கும், பல்வேறு விடயங்கள் முழுவது அனைத்து விடயங்களையும் அறிவு என்று நாங்கள் அறிகின்ற அல்லது நாங்கள் அறியாத அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதை நான் கடந்த 10 வருடங்களாக ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் படித்து கொண்டு இருக்கின்றேன். நல்ல முடியாது, அது முடியாத மனிதராலே முடியாத காரியம். அது 64 அறிஞர்கள் 50 வருடங்களாக படிப்பித்த விஷயங்களை யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் சேர்ந்தால் 30-40 சேர்ந்தால் படிக்கலாம். ஆனாலும் நான் எனக்கு வேண்டிய விடயங்கள், அதாவது எமக்கு வேண்டிய விடயங்கள் என்று நான் தெரிந்த விடயங்களை அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்ற தொடக்கம், அது எவ்வாறு தோற்றமளிக்கின்றது 7 பட்டைகளாக, அது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறு விரிவடைந்து செல்கின்றது, அது ஒளியிலும் விட 147 மடங்கு அதிக வேகத்தில் விரிவடைந்து செல்கின்றது, எவ்வளவு காலத்துக்கு விரிவடையும் போன்ற விடயங்கள் முழுவதும் அப்படியே அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவளை எல்லாத்தையும் நான் திரட்டி பூமியின் வரலாறையும், பூமியிலே மனிதர்கள் பிறப்பதற்கு முதல் வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் இந்த கிரகத்திலிருந்து வந்தார்கள், குடியேற்ற முயற்சிகள், அவர்கள் செய்த குடியேற்ற முயற்சிகள் எங்கே செய்தார்கள், நாகரிகங்கள் அது எவ்வாறு அழிந்தன போன்ற அனைத்து விடயங்களையும் நான் திரட்டி அதை சிறிதாக நான் காணொளிகளாக யூடியூப்பிலே வெளியிட்டு வருகின்றேன். இப்பொழுது அந்த இதுவரையிலும் நான் நினைக்கிறேன் 14 காணொளிகள் 7-8 பார்ட்ஸ் வெளியிட்டு கொண்டு வருகிறேன். சிறு விடயமாக தமிழிலே தமிழ் மக்களுக்காக இந்த அறிவை நான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமையாக கருதித்தான் அதை செய்கின்றேன். மிகுந்த வரவேற்பு அதுக்கு கிடைத்திருக்கின்றது. இதுவரை 6000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கிறார்கள். பல பேர், பல ப்ரொஃபஸர்கள் கூட அதில் ஊக்கம் காட்டி கருத்துக்கள் இருக்கிறார்கள், வரவேற்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு வரவேற்ற விஷயம், ஒரு நல்ல விடயமாக நான் எதிர்பார்த்த விடயமாக அது போய்கொண்டிருக்கின்றது.
தமிழ் மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது எந்த அளவுக்கு நான் செய்ய முடியுமோ தெரியாது, என்னால் முடியாது. தமிழ் மக்கள் எனக்கு அது உதவ வேண்டும். அவர்கள் பார்க்கிறவர்கள் அவரை வேறு வேறு மற்றவர்களுக்கும் அதை கடத்தி செல்ல வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அது சரிவரும், இல்லாட்டி முடியாது. இருந்தாலும் நான் நிற்பாட்டுகின்ற நோக்கம் என்னிடம் இல்லை. பல வருடங்கள் இது செல்லலாம் முடிவதற்கு. இப்போது கடந்த வருடம் தான் நான் ஆரம்பித்தேன், மே மாதம். இப்போ மாசி மாதம் தொடர்ந்து இது நடைபெறும். நீங்கள் விரும்பிய நண்பர்கள் இதை பாருங்கள். எங்களுடைய பாலாவுக்கு தெரியும், கணேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார், அதுபோல் சின்னியாசரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார், பலர் பார்க்குறார்கள். அந்த அகனி பார்த்துருக்க மாட்டார், அவருக்கு டைம் இருக்க மாட்டாதுக்கு அறிகிறேன். நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தொடர்ந்து வரும், நீங்கள் கருத்து கூறலாம். சில விடயங்களை நான் இங்கே செய்கிறேன். என்னவென்றால், இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்து கூறியவர்களுடைய பெயரிலே சில வீடியோக்களை அவங்களோட படங்களையும் போட்டு அவங்களோட கருத்துக்களையும் கூறிய கருத்துக்களையும் வெளியிட்டு, அது ஒரு முக்கியமான விஷயம் என்று பலர் கூறுகிறார். யாருமே செய்யவில்லை, நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி. அதாவது மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவரை கௌரவிக்கின்ற விடயம். அதாவது முயற்சி செய்து ஒரு 4-6 வீடியோக்களை பார்த்து நல்ல கருத்துக்களை கூறியிருந்தால் அந்த கருத்துக்களையும் படித்து அவருடைய பெயரிலே அந்த வீடியோவை வெளியிடுறது என்ற விடயம் இப்போ செய்து கொண்டு வருகிறேன். அதை நீங்களும் செய்யலாம், நீங்களும் எனக்கு உதவலாம். அந்த விடயத்திலே நீங்கள் விரும்பினால் அதை செய்ய பாருங்கள். இங்கே 2 உங்களுக்கு நான் காண்பிக்கலாம். 2 பெண்கள். இவர் அஸ்கட் என்று சொல்லப்படுகின்ற பெண். இவர் டால் என்ற பிரபஞ்சத்தை சேர்ந்தவர். அதாவது எங்களுடைய பிரபஞ்சத்தை சேர்ந்தவர் அல்ல, எங்களுடைய பிரபஞ்சத்துக்கு சமமாக இணையான பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகின்ற டால் பிரபஞ்சத்தை சேர்ந்தவர். மிகுந்த அறிவாளி இவர். 1945 தொடக்கம் 55 வரையும் பில்லிமாயருக்கு பெற்றுக் கொடுத்தவர். அடுத்தவர் இங்கே செமியாசி என்று அழைக்கப்படுகின்றவர், எமது பிரபஞ்சத்தை சேர்ந்தவர், ஈரா என்ற கிரகத்தை சேர்ந்தவர். இவரும் ஒரு நல்ல இவர் நீண்ட காலமாகவே கற்றுக் கொடுத்தவர். 65 தொடக்கம் 73 என்று நான் நினைக்கின்றேன். இவர்கள் இருவரும் பெண். இதை போல பல அவருடைய உருவப்படங்களையும் நான் காட்டியிருக்கின்றேன் என்னுடைய நிகழ்வுகளிலே. நீங்கள் அதை பார்க்கலாம். அவருடைய பெயர்களை சொல்லியிருக்கிறேன், அந்த அட்டவணையும் தந்திருக்கிறேன். 64 அறிஞர்களுடைய அட்டவணையும் பேரட்டவணை, அவருடைய பெயர், அவர் வாழ்கின்ற கிரகம், அவர் வாழ்கின்ற பிரபஞ்சம், அவர் எப்போ என்ன டேட்டில் வந்தாருங்க என்ற விடயங்களையும் கூட நான் அட்டவணைப்படுத்தி அங்கே தந்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். அது யூடியூப்பிலே இருக்கின்றது. நிறைய பேரை பாருங்கள், யூனிவர்சஸ் அண்ட் ஹியூமன் ரேசஸ் என்ற தலைப்புகளை தான் அனைத்து வீடியோக்களும் வரும். இப்பொழுது 8 வீடியோ 10-12 வீடியோ என்று நினைக்கின்றேன். நான் ஒவ்வொரு பெரிய வீடியோவுக்கு ஒரு குறும் வீடியோவை நான் விட்டிருக்கின்றேன் வசதிக்காக. சில வீடியோக்களை காணொலிகள் 50 நிமிடங்கள் 50 நிமிடங்களுக்கும் சென்று விட்டது. ஆரம்ப விஷயங்கள், அந்த இன்ட்ரடக்ஷன் என்ற பகுதி ஒரு பெரிய நீண்ட பகுதி. அதாவது இந்த அறிவை பெற்றுக்கொண்ட பகுதி, எவ்வாறு பெற்றுக்கொண்டோம், யார் என்ன நடந்தது என்ற அந்த பின்னணியை விளக்கின்ற 2 வீடியோக்கள். முதல் 2 அது கொஞ்சம் கூடி போய்விட்டது. இப்பொழுது நான் ஒரு 30 நிமிடத்துக்குள்ளே நான் சமாளித்து கொண்டு வருகிறேன். அதுபோடு அந்த ஒவ்வொரு வீடியோ பற்றியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு குறும் வீடியோவை நான் ஒரு சுருக்கம், அது என்ன சொல்ல கொள்ளப்பட்டது என்பதை குறிப்பிடுவதற்காக நான் அங்கே இதை தந்திருக்கின்றேன். நீங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஈடுபட்டுவீங்கள் என்றால் எனக்கு நிச்சயமாக இதிலே நீங்கள் ஊழிப்போவீர்கள். அந்த இது முழுதும் அறிவு, இது கதை அல்ல, இதில் எதுவுமே இல்லை. நாங்கள் அறியாத அனைத்து விடயங்களும் அறிவு விடயங்களை இங்கே உண்டு. நீங்கள் அதை எது வேணும் என்றால் இங்கே படித்துக் கொள்ளலாம். அப்படியான விடயங்கள். இதோடு இந்த விடயத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இதுவரை நான் கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் எடுத்துவிட்டேன். அகனி சுரேஷ் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன். அவர் 1 மணித்தியாலும் தந்திருக்கிறார். ஆகவே இது போதுமானது. நான் சரியாக முடித்திருக்கிறேன் 50 நிமிடத்துக்குள்ளே நினைக்கிறேன். பொறுமையோடு என்னுடைய இந்த உரையாடலை நான் என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதை, என்னுடைய அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறீர்கள். இதனுடைய பெருமதி, நீங்கள் எவ்வளவு தூரம் இதை அப்ரிஷியேட் பண்ணுகிறீர்கள் அல்லது வெறுக்கிறீர்கள் அல்லது மறக்கிறீர்கள் அதை பொறுத்தது. நான் அனைத்துக்கும் நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் பிழை என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இங்கே எந்த விஷயத்தையும் நான் கற்பனையாகவோ அல்லது இல்லாத விடயத்தை நான் தானாகவே சரிக்கடி சொல்லவில்லை. எல்லாம் அனைத்தும் உண்மையின் அடிப்படையிலே தான் நான் இங்கே கூறியிருக்கின்றேன். நான் உண்மையை தவிர
வேறு எந்த விடயத்திலையும் நான் ஈடுபடுவதில்லை. கற்பனையான கதைகள் இதுகளெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டாது, இல்லை பிரயோசனம் இல்லை. அவை என்னுடைய பரிணாம வளர்ச்சிக்கு, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாது என்ற காரணத்தினாலே உண்மைகளை மட்டுமே பேசுதல், உண்மைகளை மட்டுமே எழுதுதல் என்ற அடிப்படையிலே நான் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். இந்த உண்மைகளை தமிழ் மக்கள் அனைவருக்கும் கடத்தி செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அதுபோல தான் அந்த வெளி உலக அறிஞர்களும் சொல்கிறார்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் பிரபஞ்சங்களிலேயே அறிவிலே குறைந்த மனிதர்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுவரையிலே அவர்களுடைய ஆவணங்களின்படி இந்த கற்றுக் கொடுத்தல் என்ற நிகழ்வு 77 மில்லியன் தடவைகள் நடைபெற்றிருக்கின்றன. அப்படியான விடயங்கள் பிரபஞ்சங்களிலே மனித இனங்கள் கணக்கிட முடியாது. அவங்களுடைய இறுதி கணக்கின்படி ஒன்றுக்கு பின்னாலே 60 சைவர்கள் கலப்பினமாக ஆரம்ப காலத்தில் இருந்த மனிதர்கள் 40,353,607 மனித இனங்கள் இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே, ஆரம்பம் என்பது மனிதர்கள் ஒரு கிரகத்திலே இருந்து மறு கிரகத்துக்கு பறந்து செல்லும் முதல் அந்தந்த கிரகத்திலே அடங்கி வாழ்ந்த காலத்திலே அவர்களை சரும நிறத்தின் அடிப்படையிலே வகைப்படுத்தி இருக்கிறார்கள். 343 சரும நிறம், அந்த நாங்கள் காண்ற மாதிரியான நிறத்திலே அவர்கள் இருந்ததாகவும், அவை செல்வதற்கு பிறகு ஒரு ஒன்றுக்கு பிறகு 60 பூஜ்ஜியங்கள், அது எண்ணளவான கணக்குத்தான், அதை கணக்கிட முடியாது என்றும், இந்த பிரபஞ்சங்களிலே இத்தனை மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் என்ற கணக்குகளிலேயும் சொல்லியிருக்கிறார்கள். கலாச்சாரம் அடைந்த மனிதர்கள் எங்களுடைய பிரபஞ்சத்திலே 3.63 மில்லியன் வாழ்கிறார். உயர் கலாச்சாரம் அடைந்த மனிதர்கள். உயர் கலாச்சாரம் அடைந்த என்பது உயர்ந்த அறிவை பெற்று, டெக்னாலஜியை பெற்று, அந்த டெக்னாலஜியின் அடிப்படையிலே சமூக பொருளாதார வாழ்க்கை நிலையை கொண்ட மனிதர்கள் என்று அதுக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஆனால் நாங்கள் ஆரம்ப நிலைமையெல்லாம் இருக்கின்றோம். நாங்கள் இன்னும் பக்கத்தில் உள்ள கிரகத்துக்கு கூட நாங்கள் இன்னும் போகவில்லை. அவர்கள் பல மில்லியன், பைரா என்ற கிரகம் எங்களோட பூமியிலே இருந்து 500 ஒளி வருடத்துக்கு அங்காலே இருக்கின்றது. அங்கே இருந்து இங்கே வருவதற்கு இப்போது அவர்களுக்கு கிடைக்கிறது 7 நிமிஷம் தான். அது ஆரம்ப காலத்திலே அது 7 வாரங்களாகவும் 7 நாட்களாகவும் அப்படி இருந்தது. 7 குறைந்து வந்தது. இப்பொழுது 7 நிமிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது 1990க்கு பிறகு அது இன்னும் குறைப்பார்களோ தெரியாது. அது எப்படி வரார்கள் போகிறார்கள். நம்முடைய மூளைக்கு அது புரிய மாட்டாது. அவர்கள் சொல்கின்ற கதைகள் அது அந்த அளவுக்கு எங்களுடைய அறிவில்லை. அதுக்கு காரணமாக சொல்வது எங்களுடைய மொலக்யூலர் ஸ்ட்ரக்சர் மிகவும் மிகவும் குறைந்த தரத்தை கொண்டது. இதிலிருந்து துர்நாற்றம் தான் வரும். ஆனால் அவங்களுடைய மொலக்யூலர் அந்த பியூரிஃபை பண்ண அது ஒளி வீசின் தன்மையாக மாறிப்போகின்றது. அதுக்கு பிறகு இரவாத நிலை அடைகின்றது போன்ற அதசுற்றா நிலை அல்லது பட்டாளி என்று அவர்கள் அழைக்கின்ற நிலை அடைகின்றது. இரவாத மனித நிலைகள் என்ற விடயங்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இனி உங்களுடைய நேரம். நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். எனக்கு அதுக்கு விடை தெரிந்தால் நான் உங்களோட நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அகனி சுரேஷ், எழுத்தாளர் இணையம், எழுத்தாளர்கள், அதனுடைய அங்கத்தவர்கள் போன்ற அனைவருக்கும், நீங்கள் அறிஞர்கள், கேட்டிருந்த உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.